வணக்கம். இந்த வீடியோவில் சத்து மாவு நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு நாள் நம்ம தேவையான பொருட்கள் இதெல்லாமே வாங்கி ஒரு 2 hours இல்லை 3 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம், அதை வறுக்கிறதுக்கு எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வர ஹெல்த் மிக்ஸை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு ஒரு 2 monthsக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொருட்கள் எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்வர் டம்ளர் எடுத்திருக்கேன். இது ஒரு 250 கிராம் பிடிக்கும். என்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு 2 டம்ளர் தேவைப்படும். 500 கிராம் கேழ்வரகு, கம்பு 250 கிராம், சோளம் 250 கிராம், மக்காச்சோளம் 250 கிராம், சம்பா கோதுமை 250 கிராம், பாசிப்பயிறு 250 கிராம், அதுக்கப்புறமா அரிசி வகைகள் வரகரிசி 250 கிராம், தினை அரிசி 250 கிராம், சாமை அரிசி 250 கிராம், குதிரைவாலி அரிசி 250 கிராம், மூங்கில் அரிசி. இந்த மூங்கில் அரிசி வந்து எல்லா டைமும் கிடைக்காது, சீசனல் தான், கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். மூங்கில் அரிசி 250 கிராம், அதுக்கப்புறமா சிவப்பரிசி 250 கிராம், இதெல்லாமே தேவைப்படும். சத்து மாவு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்காக சுக்கு கொஞ்சம் சேர்ப்போம். 2 துண்டு சுக்கு எடுத்துக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் 5-6 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கலாம். இது போக உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பாதாம், முந்திரி இந்த 2 நட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கின பொருட்கள் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தண்ணியில் 2-3 தடவை அலசி க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் வறுக்க ஆரம்பிக்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். நம்ம சொல்லியிருக்கிற இந்த ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக வறுத்தெடுக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். கேழ்வரகு, கம்பு, சோளம், மக்காச்சோளம், கோதுமை, அரிசி இதெல்லாமே ஒன்று வேறு சைஸில் இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்தெடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஈவனாக ஒன்று போல் வறுக்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறீங்க அப்படின்னா கை விடாமல் வறுத்துட்டே இருக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஒவ்வொரு பொருளையும் வறுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கேழ்வரகுலாம் வறுக்கிறப்ப அது நல்லா பாப்பாகி பாப்கார்ன் மாதிரி சின்னதாக பொரிஞ்சு ஒயிட் கலரில் வர ஆரம்பிச்சிடும். அதோடு அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். வறுத்த ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சு அது மொத்தமாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் டைம் வறுக்கிறப்ப ரொம்ப டஃப்பாக தான் தெரியும், கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம விடாமல் வறுத்துட்டே இருக்கணும். நம்ம அடுப்பில் வச்சுட்டு வேறு எங்கேயும் போக முடியாது. லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு பொருளாக தனித்தனியாக வறுத்தெடுக்கணும். இல்லைன்னா அடி கருக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி வறுத்து பழகிட்டீங்க, மிக்ஸ் ரெடி பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஐடியா கிடச்சிடும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கே ஒரு சின்ன மைண்ட் கால்குலேஷன் தெரிய ஆரம்பிச்சிடும். எந்த பொருளை எவ்வளோ நேரம் வறுக்கணும், எதுக்கப்புறம் எந்த பொருளை வறுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சதுனால ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் டஃப்பாக ஃபீல் ஆகும். ஒரே ஒரு நாள் 3 hours ஸ்பெண்ட் பண்ணி இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 2 monthsக்கு வந்து நீங்கள் அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சத்து மாவை நம்ம இதில் நட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, பாதாம், முந்திரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த வறுத்த பொருள்லாம் சூடாக இருக்கும், நீங்கள் அதில் டேரெக்டாக போட்டு வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே அது தேவையான அளவு ரோஸ்ட் ஆகிடும். சுக்கை வந்து நம்ம வறுக்க வேண்டாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுறதுல வந்து 2 தட்டு தட்டி அதை நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளோடு சேர்த்து விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வறுத்து வச்சுருக்கிற பொருளை வந்து வாயில் போட்டு கடிச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படின்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வறுத்துட்டு மொத்தமாக ஒரே பாத்திரத்தில் போட்டு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வாங்கிக்கலாம். பவுடர் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமாவும் அது சூடாக இருக்கும். அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிடாதீங்க. ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து இந்த மாவை ஆற வைங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வைக்கணும். அது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்துலையோ இல்லை சின்னதாக 4-5 பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஏர் டைட்டாக மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சில குழந்தைங்க வந்து ஈஸியாக குடிச்சிடுவாங்க. நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமோ ஈவினிங் டைம் இல்லை காலையில் ஒரு 11 o'clock அந்த மாதிரி கூழ் காய்ச்சி கொடுத்தோன்னா ஈஸியாக குடிப்பாங்க. என்னோடய குழந்தைங்க வந்து 3-4 வயசு வரைக்கும் இதை ரெகுலராக குடிச்சிட்டு இருந்தாங்க. காலையில் இல்லைனா ஈவினிங் ஏதாவது ஒரு டைம் நான் காய்ச்சி கொடுப்பேன். அது எப்படி காய்ச்சுறேன் அப்படின்னா, நான் இந்த அளவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் சத்து மாவுக்கு 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு சின்ன டம்ளர் தண்ணி, இந்த அளவு போட்டு நான் காய்ச்சுறேன். ஏன்னா ரொம்ப கட்டியாக வந்துச்சு அப்படின்னா அவங்க அதை குடிக்க மாட்டேங்கிறாங்க.
இதுனா பாலை விட கொஞ்சம் திக்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு. அதனால் இந்த அளவு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 2-3 தடவை காய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். கட்டியாக வேணும்னா தண்ணி அளவை குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா மாவோட அளவு கூட்டிக்கோங்க. ஸ்வீட் போட்டு குடிக்கணும் அப்படின்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சில குழந்தைங்களுக்கு உப்பு பிடிக்கும், ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நீங்கள் இதை காய்ச்சி கொடுக்கலாம். மாவில் தண்ணி விட்டு அது நல்லா எல்லா மாவும் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா, கட்டி கட்டியாக இல்லாமல் கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிங்க. சூடாகிறப்ப நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் மட்டும் கட்டி ஆகிடும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 இல்லைன்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். ஏன்னா எல்லாமே ஏற்கனவே நம்ம வறுத்து தான் திரித்து வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரம் குக் ஆகிடும். நான் இப்போ இதில் வந்து எனக்கு தண்ணியாக தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தண்ணி விட்டு இந்த மாதிரி காய்ச்சிறேன். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இது திக்காக மாறும். ஒரு சில குழந்தைங்க இல்லை சில பேருக்கு வந்து இதில் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருள் வந்து அலர்ஜி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது பொருள் ஒத்துக்காத உடம்புக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பொருள் மட்டும் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இது மட்டும்தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னு எந்த ஃபிக்ஸ்டு ரூல்ஸும் கிடையாது. இப்போ என்னோடய அம்மா வந்து நான் 6 மாத குழந்தையாக இருக்கிறப்ப இருந்து இப்போ வரைக்குமே இந்த மாதிரி சத்து மாவு ரெடி பண்ணி தராங்க. ஆரம்ப காலத்தில் வந்து பருப்பு வகைகள் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து நமக்கு இந்த அரிசி, வரகரிசி, திணை அரிசி இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுனால இப்போ இந்த காலத்தில் இது கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து சத்து மாவு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சத்து மாவு வந்து பல வருஷமாக ரெடி பண்ணுறோம். பட் அதில் யூஸ் பண்ணுற பொருள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, சில பொருள் வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா நிலக்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் கூட முன்னாடி ஆட் பண்ணேன்னு சொன்னாங்க. இப்போ என்னோடய குழந்தைங்க வந்து ஸ்டார்டிங்கில் 3 வயசு வரைக்கும்லாம் நல்லா குடிச்சிட்டு இருந்தாங்க. சத்து மாவு கூழ் கொடுத்தா ஈஸியாக குடிச்சிடுவாங்க. இப்போ வந்து விவரம் தெரிஞ்சிடுச்சு, ஸ்கூல்லாம் போயிட்டு வரதுனால சத்து மாவு கூழ்னு சொன்னாலே வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால நான் இப்போ எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, சப்பாத்திக்கு மாவு பிசைகிறப்ப அதோட ஒரு 5 ஸ்பூன் சத்து மாவை மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா தோசை, ஒரு நாள் நார்மலாக அரிசி மாவு தோசை விட்டேன்னா அடுத்த நாள் வந்து அதில் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சத்து மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை தோசையாக சுட்டு கொடுத்துட்றேன். இது போக நம்ம நிறைய வீடியோஸ் இப்போ பார்க்குறேன். புட்டு செஞ்சு கொடுக்கலாம், சத்து மாவில் கொலக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம், தட்டை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நான் ட்ரை பண்ணது கிடையாது. நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டெய்லி சத்து மாவு எடுத்துக்க முடியலனாலும் வாரத்துக்கு 2 நாள், வாரத்துக்கு 3 நாள் நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.